உலகெல்லாம் உணர்ந்து போதற்கு அறிஞர் நிலவுலாவிய நேர்மன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆளுவான் மலர் சிலம்படி வாழ்ச்சி ஏற்பட்ட மன்னரும் என் கண்ட அளவில் பணியை செய்வார். விண்கண்ட தெய்வம் பலரோடு உள்ளேன் விளம்பி உள்போல் கண்கண்ட தெய்வம் போதோ சகலரால் பெயர் பெற்றும் வணக்கத்திற்கு உரிய சான்றோர் பெண்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கன் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் தாய்மானவர் பாடலில் இருந்து ஒரு சில பகுதிகளை பார்த்தோம். இன்றைக்கும் அதன் தொடர்பாக தாய்மானவர் பாடலில் இருந்து பார்க்கலாம். அதற்கு முன்பாக நேற்று ராமாயணம் மகாபாரதம் இதில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் ஒவ்வொரு பாத்திரமும் ஒரு பண்பு நலனை விளக்குவதற்காக ஏற்பட்ட பாத்திரங்கள் என்று சொன்னேன். அதை எந்தெந்த பாத்திரம் எந்தெந்த பண்புக்காக உருவாக்கப்பட்டது என்ற ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்துட்டு அதன் பிறகு தாய்மானவர்களுக்கு போவார். வால்மீகி தசரதன், அறத்திற்கு ராமன், அறிவிற்கு வீடனன், அன்பிற்கு இலக்குவன், பண்பிற்கு பரதன், அமைதிக்கு சத்துருக்கனன், பக்திக்கு குகன், தியாகத்திற்கு சகாயு, தொண்டிற்கு அனுமன், சீற்றத்திற்கு வாலி, துணிவிற்கு அங்கதன், துடுக்குத்தனத்திற்கு சுக்ரீவன், நன்றிக்கு கும்பகர்ணன், காமத்திற்கு ராவணன், வீரத்திற்கு இந்திரஜித், கற்பிற்கு மண்டோதரி, தவத்திற்கு சீதை, சொல்லுக்கு சுமித்திரை, சூழ்ச்சிக்கு பூமி, கொடுமைக்கு கைவேலி, தாய்மைக்கு கோசலை, பாசத்திற்கு கும்பகர்ணன், சத்துவ குணத்திற்கு வசிஷ்டர், ராஜச குணத்திற்கு விஸ்வாமித்திரர், கவிதைக்கு கம்பன், சொல்லுக்கு ராமன், அன்புக்கு சபரி. இந்த பாத்திரங்கள் தான் அந்த பண்புகளை உருவாக்கி காட்டப்பட்ட பாத்திரங்கள். அதே போல மகாபாரதத்தில் பொறுமைக்கு தர்மன், பொறாமைக்கு காந்தாரி, வில்லுக்கு அர்ஜுனன், மல்லுக்கு பீமன், சூழ்ச்சிக்கு சகுனி, கொடைக்கு கர்ணன், நன்றிக்கு சல்லியன், நட்புக்கு துரியோதனன், பாசத்திற்கு நகுலன், ஞானத்திற்கு சகதேவன், நீதிக்கு விதுரன், கல்விக்கு ஏகலைவன், பக்திக்கு பாஞ்சாலி, வீரத்திற்கு பீஷ்மர், தாய்மைக்கு குந்தி, கோபத்திற்கு துர்வாசர், குணத்திற்கு பாம்பு, விவேகத்திற்கு கண்ணன், காதலுக்கு ராதை. இப்படி இந்த பாத்திரங்கள் அந்த 2 இதிகாசங்களிலும் உருவாக்கப்பட்ட பாத்திரங்கள். எதேச்சையாக பழைய டைரியை புரட்டி கொண்டிருந்த பொழுது இதை இன்னொரு இடத்துல கூட குறித்து வைத்திருந்தேன். சரி, இங்க பேசினோமே அதை சொல்லுவோம் என்பதற்காக சொன்னேன். இப்பொழுது தாய்மானவர் பாடத்தில் இருந்து நேற்று பார்த்ததை தொடர்ச்சியாக இன்றும் சில கருத்துக்களை பார்த்தோம். தாய்மானவர் பொதுவாக தமிழில் இருக்கக்கூடிய இந்த இலக்கியங்கள்ல அகம் புறம் என்று சொல்றார்கள். நாம் இந்த பக்தி இலக்கியத்தை பொறுத்தவரைக்கும் 2
ஒன்று சாத்திரம், இன்னொன்று தோத்திரம். இந்த தோத்திரம் என்கின்ற நூல் கிட்டத்தட்ட 12 திறமைகள் எல்லாமே தோத்திர பாடல்கள் தான். இதுல என்ன ஒரு பிரச்சனை என்றால், ஒரு ஒழுங்கு இருக்காது. அந்தந்த நேரத்தில் அவர்கள் ஒரு கோவிலில் போய் தரிசனம் பண்ணும் பொழுதோ அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு வருகின்றதை அப்படியே பாடுவார்கள். அது தோத்திர பாடல்கள். சாத்திரம் என்பது ஒரு ஒழுங்குமுறை இருக்கும். இப்ப 12 திறமைகளில் திருமந்திரம் என்பது சாத்திரம், சைவ சித்தாந்தம் என்பது சாத்திரம். இதுல ஒரு ஒழுங்குமுறை இருக்கும். இப்ப சைவ சித்தாந்தத்தை எடுத்தீங்கன்னா முதல்ல ஐம்பூதங்கள்ல இருந்து ஆரம்பிக்கும். நிலம், நீர், தீ, வழி, விசும்பு என்று ஐம்பூதங்கள். இதுல கடைசியாக அவர் தோன்றுவது மண். அதே போல ஒழுக்க முறையில இந்த மண் போய் ஆகாயத்தில் முடியும் என்று ஒரு முறையாக சொல்லிக் கொண்டு போவார்கள். 36 தத்துவங்களையும் ஒவ்வொரு தத்துவமாக விளக்கிக் கொண்டு போவார்கள். இது சாத்தியம். தாய்மானவர் பாடல்களும் தோத்திர வகையை சேர்ந்ததுதான். ஏன்னா அவர் எங்கே எதை பற்றி பேசுகிறார் என்று சொல்ல முடியாது. ஒரு பாடத்தை இறைவனை பற்றி பேசுவார், ஒரு பாடல்களை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதனுடைய குறைகளை பற்றி பேசுவார், உலகத்தை பற்றி பேசுவார், இறைவனை பற்றி பேசுவார். ஆகையினால அது உணர்ச்சி இருக்கிற வரைக்கும் தோத்திர பாடல்கள் வகைகள் தான் சேர்க்க வேண்டும். இதுல தாய்மானவர் சொல்ல வருகின்ற கருத்து, தாய்மானவர் மட்டுமல்ல, அல்லாதவர்கள் எல்லோருமே செல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன என்று கேட்டால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களுக்கு எல்லாம் காரணம் ஆசை. ஆசைதான் துன்பங்களுக்கு காரணம் என்று சொல்வார்கள். தாய்மானவரும் அதையேதான் சொல்கிறார். ஆசைக்கு ஓர் அளவில்லை, அகிலமெல்லாம் கட்டி ஆளும் அலைகளம் மீதிலே எண்ணம் செல்லும். இந்த ஆசைங்கிறது அணங்கவே அணங்காது. அவர் என்ன சொல்றார்? அகிலமெல்லாம் கட்டி ஆளும். இந்த உலகத்துல இருக்கிற பூமியை பூரா ஜெயிச்சுட்டா நம்ம நினைக்கலாம். சரி, அதான் பூமியை பூரா ஜெயிச்சுட்டான்னு சும்மா இருப்பான்னு கேட்டா, அடுத்த கடலை தான் நம்ம வசமாக்கணும்னு கடலுக்கு போவான். கடலையும் வசமாக்கி விட்டாங்கன்னா வானத்தையும் நம்ம வசமாக்கணும்னு வானத்துக்கு போவாங்க. ஆக இந்த ஆசைக்கு அளவு என்பதே இல்லை. இந்த ஆசை தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணம். இந்த ஆசை நிறைவேறலைன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, எதனால ஆசை உண்டாச்சோ அதன் மேல வெறுப்பு வரும், பொறாமை வரும். அதுதான் திருக்குறள் சொல்லுவார், அழுக்காது அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது என்று சொல்வார்கள். அந்த ஆசை நிறைவேறலைன்னா அதுக்கு காரணமானவங்க மேல பொறாமை ஏற்படும் அல்லது வெறுப்பு ஏற்படும். பொறாமையோ வெறுப்போ ஏற்பட்டா அவங்களை பற்றி தவறான வார்த்தைகளை சொல்வதாக ஏற்படும். அடுத்த அவா, அவாங்கிறது எட்டாத பொருள்களில் வைக்கின்ற ஆசை. தமிழ்ல 2 உண்டு, ஒன்று ஆசை, இன்னொன்று அவா. ஆசைங்கிறது நமக்கு எட்டக்கூடிய பொருளுக்கு மேல வைக்கிறது ஆசை. நான் இந்த வாரிசகத்துடைய சபாவை ஒவ்வொரு நாளைக்கு சொற்பொழிவு பண்ணேன்னா அது ஆசை. நான் ஐநா சபையில போய் பேசணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கு பேர் அவா. எட்டாவது. அதனால அதுக்கு அவா, வாயை தொடக்கிற மாதிரி வச்சுக்க வார்த்தை. ஆசை அவா, அடுக்காத அவா, இன்னாச்சொல் இதெல்லாம் இருக்காது என்னதான். இது 4 இல்லாம இருக்கிறது தான் உண்மையான அறவாழ்க்கை என்று ஒருவர் சொல்லுவார். தாய்மலர் ஆசை இருக்கிறது. இப்போ இதுல இருந்து நாம் எப்படி விடுபடுவது? அதுக்கு இறைவனை அடைவது நோக்கம். எல்லா மனித பிறவிகளுக்கும் நோக்கம் துன்பத்தில இருந்து விடுபட வேண்டும், இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். நாம் மனிதனுக்கு மட்டுமல்ல, ஓரறிவு கிடைத்த தாவர வகையிலிருந்து 6 அறிவு கிடைத்த மனிதன் வரைக்கும் ஒரே நோக்கம், துன்பத்தில இருந்து விடுபட வேண்டும், இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். ஆகினாலும் திருக்குறள்ல இன்பத்துக்காக கடைசியில வச்சான். அது எல்லாத்துக்கும் பொதுவாக
இன்பத்தை அனுபவிக்கணும்னா பொருள் வேண்டும். ஆகையினால அதுக்கு முன்னாடி பொருளை வச்சான். பொருளை சம்பாதிக்கிறது அறவழியில இருக்க வேண்டும். அறவழியில இருக்க வேண்டும் என்பதற்காக முதல்ல அறத்துக்காக வச்சான். அறத்து வழியில சிந்திக்க வேண்டும், அறத்து வழியில சம்பாதிக்க வேண்டும், அறத்து வழியில தான் இன்பத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த வரிசையில திருவள்ளுவர் ஆக்கி கொடுத்திருக்கிறார். இதுல இந்த தாய்மானவரும் சரி, மற்ற தமிழ் இலக்கியத்தில் உள்ளவர்களும் சரி, சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்தை வலியுறுத்தி சொல்லுவார்கள். என்னன்னு கேட்டீங்கன்னா, உயிருக்கு உயிராக இருப்பவன் பரம்பொருள். மனித உயிர்கள் மட்டும் இல்லை, எல்லா உயிர்களுக்கும் உயிராக இருப்பவன் பரம்பொருள். ஆகையினால்தான் நமக்கு பசுபதீஸ்வரன் என்று பெயர். பசு என்றால் உயிர், பதி என்றால் தலைவன். உயிருக்கு உயிராக இருப்பவன் அந்த பரம்பொருள். அதனால இந்த கரூர்ல இருக்கிற ஈஸ்வரனுடைய கோயிலுக்கு பசுபதீஸ்வரர் என்று பெயர். இது நம்முடைய சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கருத்து. அதைத்தான் வலியுறுத்துவதற்காகத்தான் பெரிய புராணத்துல என்ன பண்ணார் சேக்கிழார், முதலாக தொண்டர் தொகை பாடிய சுந்தரமூர்த்தி சாயினார் வெறும் அடியார்களுடைய பெயரை மட்டும்தான் ஒருவர் சொன்னார். தில்லைவாழ் அடியாருக்கு மணியே, திருநீலகண்டத்துக்கு குயவனாக கழியே, ஒவ்வொரு வரையில ஒவ்வொரு அடியாரை சொல்லி போனார். அதற்கு பிறகு இந்த நம்பியாண்டார் நம்பிகள் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக 4 வரி பாடல்களை திருத்தொண்டர் தொகை என்று எழுதினார். அதற்கு பின்னால் வந்த சேக்கிழார் தான் ஒவ்வொருவருடைய அடியாருடைய ஊருக்கும் போய் அவருடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்து முழுமையாக வாழ்க்கை வரலாறாக புராணமாக பாடினார். ஆனால் முதல்ல பாடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அதற்கு பிறகு பாடிய நம்பியாண்டார் நம்பிகளும் செய்யாத ஒரு காரியத்தை சேக்கிழார் செஞ்சார். என்னன்னா, மனுநீதி கண்ட புராணம்னு முதல்ல சேர்த்தார். இந்த 63 நாயன்மார்களுக்கு முன்னால மனுநீதி கண்ட புராணம், அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். திருவாரூர்ல தேர்காலில் பசுவினுடைய கன்றை இளவரசன் கொண்டு விடுகிறான். அந்த பசு நியாயம் கேட்டு ஆராய்ச்சி மொழியை சென்றடைகிறது. மன்னன் இந்த பசுவுக்கு என்ன துயரம் என்று கேட்கிற பொழுது, இளவரசனுடைய தேர்காலில் இவருடைய கண் பட்டு இறந்து விட்டது, அதற்கு நியாயம் கேட்டு இந்த பசு வந்திருக்கிறதுன்னு சொல்றாரு. அப்ப மந்திரிகளை பார்த்து இது என்ன செய்யலாம் அப்படின்னு அரசன் கேட்கிறான். அப்ப மந்திரிகள் எல்லாம் சொல்றாங்க, தங்கத்தினாலே ஒரு பசுவும் கன்றும் செய்து பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்துவிட்டால் இந்த பாவம் போய்விடும் என்று சொல்கிறார். அரசன் சொல்றான், நான் பாவத்தை போக்குவதற்கு உங்களிடத்துல யோசனை கேட்கிறது. இந்த பசு கன்றை இழந்து துயரத்தோடு நிற்கிறது, இதனுடைய துயரத்தை போக்குவதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியாருக்கு பதில் சொல்லுங்க. அப்ப அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. உலகத்துல ஒரு இயற்கையான சுபாவம் உண்டு. நம்மை போலவே இன்னொருத்தரும் ஒரு துயரத்தை அனுபவிச்சா நம்ம துயரம் பாதியாக குறையும். இப்ப ஒரு துக்க சம்பவம் நிகழ்ந்த வீட்டுக்கு நாமெல்லாம் போனா நமக்கு தெரியும், போகும்போதே சொல்லியிருப்பாங்க, அவரு ராத்திரி நல்லா இருந்தாரு, ஹார்ட் அட்டாக்ல போயிட்டாரு. இருந்தாலும் அங்க போய் அந்த அவருக்கு உரியவர் யாரோ அவரிடத்துல போய் என்னப்பா வச்சு நேற்று நல்லா இருந்தாரு, என்ன ஆச்சுன்னு விசாரிப்போம். அவன் நம்ம கிட்ட இப்படி சொல்லுவான். இப்படி டெய்லி ஒரு 50 பேர் அன்னைக்கு விசாரிக்கும் போது அவன் சொல்லி 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 அந்த துயரம் மறந்தே போயிடும், இந்த பாதையாக குறைஞ்சிடும். அதே போல இன்பம் இருக்கிறது, இது உலகத்தின் இயற்கை. இப்ப இந்த மனநீதி சோழன் யோசிச்சானா, இந்த பசு கன்றை இழந்து துயரப்படுகிறது, இதனுடைய துயரத்தை போக்குவதற்கோ அல்லது பாதியாக குறைப்பதற்கோ ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. நானும் என் மகனை இழந்து இதே போல உத்தர சோகத்தால் வாடினால் இந்த பசுவினுடைய துயரம் பாதியாக குறையும்னு நினைச்சான். ஆகினால தன்னுடைய மகனை தேக்காலிலே விட்டு கொள்வதற்கு முயன்றான். அதற்குள்ள இறைவன் அவர்களை காப்பாற்றி எடுத்துக் கொடுத்தான் என்று வரலாறு. இதுல இதை எதற்காக முன்னாடி வைத்தார்னா,
பசுவினுடைய கன்றினுடைய உயிருக்கும் தன்னுடைய மகனுடைய உயிருக்கும் வேறுபாடு இல்லை. எல்லா உயிர்களும் சமம். ஏனென்று கேட்டால் எல்லா உயிர்களும் இறைவன் வாழுகின்ற கோவில். தன்னுடைய மகன் ஒரு இறைவன் வாழுகின்ற கோவிலில் சிதைத்து விட்டார். ஆகையினால அதே போல நானும் என்னுடைய மகனை இழந்த இந்த பசுடைய இழந்த கோவில். அப்ப எல்லா உயிர்களுக்கும் உயிராக இருக்கிறவன் பரம்பொருள் என்பதை வலியுறுத்துவதற்காக மனிதனை கண்ட புராணம் என்கிறதை பெரிய புராணத்திலே முதல் புராணமாக வைத்தார். அதே போல நேற்று ஒரு பாடல் சொன்னேன். வேதமுடன் ஆகமும் புராணம் இதிகாசம் முதல் மற்றும் உள்ள கலைகள் எல்லாம் அத்வைதம் துவைதம் இதே மிகுதியாக பேசணும் ஒரு பாடல் சொன்னேன். அது எங்கும் நிறைகின்ற பொருள் என்கின்ற தலைப்பின் கீழே வருகின்ற ஒரு பாடல். அந்த எங்கும் நிறைகின்ற பொருள் என்கின்ற பாடல்ல 10 பாடல் இருக்கிறத அந்த பகுதியில் 10 பாடல்களையும் கடைசி ஒரு வரி இகவரம் இரண்டிலும் உயிருக்கு உயிராக நிறைக்கும் இருக்கும் எங்கும் நிறைந்த பொருள் என்று அந்த அடி வரும். இகவரம் இந்த உலகத்தில் மட்டுமில்லை, பரலோகத்துக்கு போனாலும் அங்கேயும் எல்லா உயிர்களுக்கும் உயிருக்கு உயிராக இருக்கக்கூடியவன் அந்த பரம்பொருள் என்கிற வரிவரும். அதைத்தான் தாய்மானவர் ஒவ்வொரு பாடல்களையும் சொல்லுவார். அதில் இந்த எங்கும் நிறைகின்ற பொருள்ங்கிறத ரொம்ப வலியுறுத்தி சொல்லுவார். இகவரம் இரண்டிலும் உயிருக்கு உயிராக நிறைந்திருக்கும் எங்கும் நிறைந்த பொருள் என்று சொல்லுவார். அதுல இறைவனை அடைவதற்கு நான் நேற்று சொன்ன 2 வழி இருக்கிறது. மனம் என்கிற ஒரு கருவியை கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த மனம் நம்ம எப்படி திசை திருப்பும் என்பதை நினைச்சு பார்க்க ஒரு வழியில. இன்னொரு வகையில இந்த மனம் இருக்கிறது. இந்த மனம் நாம் எந்த காரியத்தை செய்கின்ற பொழுது அந்த மனம் அந்த காரியத்தில் ஈடுபடுகிறதோ அந்த காரியத்தினுடைய பயனை நாம் அனுபவித்து ஆக வேண்டும். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். நான் மத்தியானம் ஒரு 1:30 மணிக்கு ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக ஜங்ஷனுக்கு போகிறேன். வீட்டில் சாப்பிடுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. ஜங்ஷனில் போன உடனே ஒரு தயிர் சாதத்தையும் ஒரு சாம்பார் சாதத்தையும் பொட்டலத்தையும் வாங்கி கொண்டு ட்ரெயினில் போய் உட்காந்து சாப்பிடலாம்ட்டு ட்ரெயினில் ஒரு இடத்துக்கு கொண்டு வெளியில் நின்று முதல்ல சாம்பார் சாதத்தை பிரித்தேன். அப்படி பிரிக்கின்ற போது இன்னொரு ஆள் அந்த ட்ரெயினில் ஏறதுக்காக வேகமாக ஓடி இருந்தார். என் மேலே ஒரு இடி இடிச்சுட்டு கூட போனேன். அந்த இடிச்ச இடியில் நான் கையில் வைக்கிற சாம்பார் சாதம் பிளாட்பாரத்தில் அடியில் தண்டவாளத்தில் போய் விழுந்துருச்சு. அதை போய் நான் இனிமேல் என்ன ஆச்சுன்னா பார்க்க முடியாது, விட்டுட்டேன். சரி, நம்மளுக்கு இன்னைக்கு கொடுத்து வச்சது தயிர் சாதம் தான் போட்டுருக்கு. தயிர் சாதத்தை சாப்பிடலான்னு தயிர் சாதத்தை போட்டதை பிரிச்சேன். நான் தயிர் சாதம் போட்டதை பிரிச்ச உடனே பக்கத்தில் 4 நாளாக சாப்பிட்றையா ஏதாவது கொடுங்கன்னா அப்புறம் எனக்கு மாசோட விட்டு தயிர் சாதத்தை அவனும் கொடுத்துட்டேன். இந்த தயிர் சாதம் சாப்பிட்டா நீங்கள் நல்லா இருக்கணும்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த கீழே வந்த சாம்பார் சாதத்தை ஏதோ ஒரு நாய் அதில் திருட்டு போயிடுச்சு. நான் பார்க்கவும் இல்லை, அது எனக்கு தெரியவும் தெரியாது. இப்போ என் மனசு இந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு தயிர் சாதத்தை தானமாக கொடுத்துருக்கோம், நல்ல காரியம் பண்ணியிருக்கோம், புண்ணியம் பண்ணியிருக்கோம். என் மனசில் ஒரு எண்ணம் வளர்ந்துச்சுல, இந்த எண்ணத்துக்கு எனக்கு ஒரு புண்ணியம் இருக்கு, அந்த புண்ணியத்தினுடைய பலனை நான் அனுபவிச்சாகணும். சாம்பார் சாதம் கீழே விழுந்தது, அதை நாய் தின்னுட்டு போச்சு. அதுவும் நான் போட்டதுதான், ஆனா அந்த செயலை நான் பார்க்கல. ஆகையினால அந்த சாம்பார் சாதத்தை நாய் தின்றதுடைய பலன் என்ன சேராது. அப்ப நாம் ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அந்த காரியத்தினுடைய பலன் நம்முடைய மனம் எந்த காரியத்தில் ஈடுபடுகிறதோ அந்த காரியத்தினுடைய பலனை நாம் அனுபவித்து ஆக வேண்டும் என்பது நம்முடைய இந்து மதத்தினுடைய சைவ சித்தாந்தத்தினுடைய வினை கொள்கை. இந்த வினையில இருந்து நாம் தப்பவே முடியாது. சரி சார், அப்ப வினையவே அனுபவிச்சுட்டு இருந்தா எப்பதான் இந்த பிறவியில இருந்து விடுதலை கிடைக்கும்? அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னா, பகவத்கீதையில சரம ஸ்லோகம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த சரம ஸ்லோகத்துல பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
நீ செய்கின்ற செயல்களை எல்லாம் எனக்கு சமர்ப்பித்து விடு. அந்த பாவ பலன்களே புதிய குணங்களே நான் ஏற்றுக்கொள்கிறேன், உனக்கு அந்த வினை சாராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பிராமணர் சொன்னாங்க, அந்த பகவத்கீதை படித்தவர், அவருக்கு சரம ஸ்லோகம் தெரியும். அவர் வீட்டில் ஒரு நல்ல தோட்டம் வச்சிருக்கார். அந்த தோட்டத்தில் கத்திரிக்காய் செடி எல்லாம் போட்டிருக்காரு. ஆனால் கத்திரிக்காய்னா ரொம்ப பிடிக்கும். அந்த செடியை நல்லா டெய்லி தண்ணி ஊற்றி ஊற்றி அந்த செடி பூ போட்டு காயாகி காய் கொஞ்சம் நல்லா முற்றி வருகிறது. இவர் தினைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காரு, என்னைக்கு இதை பறிக்கலாம், என்னைக்கு இதை சாப்பிடலாம். அந்த கத்திரிக்காயை நாளாக வறுத்து எண்ணெயில் வதக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சு சாப்பிடலாம், அது ரொம்ப பிடிக்கும். அதுக்காக அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் நாளைக்கு இந்த கத்திரிக்காயை பிரிச்சிடலாம் அப்படின்னு பறிச்சிடலாம் சமைச்சிடலாம்னு நினச்சிக்கிட்டு இன்னைக்கு ராத்திரி படுக்க போயிட்டாரு. மறுநாள் காலையில் தோட்டத்துக்கு போய் கத்திரிக்காயை பறிக்கலான்னு போறாரு. அந்த கத்திரிக்காய் மேல ஒரு பசுமாடு படுத்திருக்கு. அந்த பசுமாடு ரொம்ப கழட்டு மாடு. அது இந்த பக்கம் வந்தது கத்திரிக்காய் செடியை கடிச்சு தின்னுட்டு அதுக்கு மேல அதாவது நடக்க முடியல, அதுவே விழுந்துருச்சு. கத்திரிக்காய் செடி அது கீழே நசுக்கி போச்சு. அதை பார்த்த உடனே இந்த பிராமணருக்கு கோபம். இப்படி இத்தனை நாளாக பார்த்து பார்த்து வளர்த்து கடைசி இந்த மாடு எடுத்துச்சு. கோபத்துல கையில ஒரு தடி இருந்துச்சு. கோபத்துல இந்த மாட்டை ஒரு அட்டை அடிச்சாரு, மாடு செடி போச்சு. ஆஹா, பசுமாட்டை கொண்டுட்டோமே, இது பெரிய பாவமாச்சே, இதுல இருந்து எப்படி விடுபடுறதுன்னு யோசனை பண்ணார். பகவத்கீதையில சரம ஸ்லோகத்துல கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, நீ செய்த எல்லா உண்மைகளையும் எனக்கு சமர்ப்பித்து விட்டு நான் அதை பாவப்புலனை இன்னும் கேட்டுக்கொள்கிறேன்னு சொன்னாரா. அதனால இவர் உடனே தண்ணீர் எடுத்தா கையில் தண்ணியத்தை மேல பார்த்து இந்த பசுவை கொள்வதன் பாவம் கிருஷ்ணனை சேரட்டம்னு தர்ப்பணம் கேட்டு போயிட்டு கிருஷ்ணன் பக்கத்துல கணக்குள்ள உட்கார்ந்துருக்காரு. ஐயா, உங்க மேல ஒரு பாவம் வந்திருக்கு, நீங்க பசுவை கொண்டுட்டதா ஒரு பாவம் அவங்க கணக்குல இருக்குன்னா. ஆனா பாவி, எனக்கு பேர் கோபாலன், நான் பசுவெல்லாம் காக்கிறவன், நான் எங்கடா பசுவை கொண்டேன், எனக்கு மேல கணக்கு இப்படி சொல்றீங்கன்னா. இல்ல, பூலோகத்துல ஒரு பிராமணர் பசுவை கொண்டுட்ட அந்த பாவத்தை உங்க மேல தாளவாக்கு கொடுத்துட்டார், அதனால அதை நீங்க அனுபவிக்கணும்னா. கிருஷ்ணன் சொன்னார், சரி அதை கொஞ்சம் பெண்டிங்கில் வை, அதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் என் கணக்குல ஏற்று அப்படின்ட்டு இவர் இந்த பிராமணர் வீட்டுக்கு வந்திருக்காரு. இந்த பிராமணருக்கு ஒரு பேத்தி, கல்யாண வயசுல பேத்தி. அந்த பிள்ளைய சிறு வயசுல இருந்தே இவர் தான் எடுத்து வளர்த்தார். இப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். 50 பவுன் நகை செஞ்சு வச்சிருக்கார். எல்லாருக்கும் வந்து உட்காந்துருக்காங்க கல்யாணத்துக்கு. இவர் 50 பவுன் நகையை ஒரு தட்டுல வச்சு ஒவ்வொருத்தட்ட காமிச்சு, இதை தான் நான் என் பேத்திக்கு போடுறேன், 50 பவுன் நகை போடுறேன், எல்லாம் காமிச்சுக்கிட்டே போறார். இது நீங்களே தான் சரி. ஆமா, நானே என் சுய சம்பாத்தியத்தில் சம்பாதிச்சது என் பேத்திக்கு போடுறேன், நானே என் சுய சம்பாதியத்தில் சேர்த்தது பாருங்க. கிருஷ்ணன் பார்த்துக்கிட்டே இருக்கேன் மேலே இருந்து. எங்கேயாச்சும் ஒரு வார்த்தை இது கிருஷ்ணன் கொடுத்தது, நான் என் மகளுக்கு போடுறேன்னு சொல்லுவாங்க. நான் சம்பாதிச்சது என் சுய சம்பாத்தியம், என் பேத்திக்கு நானே போடுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நேராக ஒரு கணக்கு எடுத்தார். அந்த பிராமணன் என் கணக்குல பசுவை கொண்ட பாவத்தை போட்டாங்கல்ல, அதை அவன் கணக்கிலே எழுதி. நான் என்ன சொல்லியிருக்கேன், நீ செய்கின்ற எல்லா வினைகளையும் ஏகிட்ட சமத்துட்டு நான் சொல்லியிருக்கேன். இவன் பசுவை கொண்ட பாவத்தை மட்டும் என் மேல போட்டுட்டு பேத்திக்கு நான் செஞ்சதெல்லாம் நான் செஞ்சதுன்னு சொல்லியிருக்கேன். இதை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஆகையினால இந்த வினைகளில் இருந்து நாம் விடுபட வேண்டுமானால் என்ன செய்யணும்னா, இந்த வினைகளை கூடாவும் இறைவனிடத்தில் சமர்ப்பிக்கணும்னா அந்த வினையினுடைய பயன் நம்மை சாராது. அத இங்க தாய்மானோட ஒரு பாடல்ல சொல்றாரு, துள்ளும் அறியா மனது வரி கொடுத்த துஷ்ட கர்ம தேவதைகள் இனி இல்லை. துள்ளும் அறியான இந்த மனம் வந்து துள்ளும், அதோட அறியாமல் நிறைந்த மனது என்ன மறின்னா ஆட்டுக்குட்டிக்கு மறின்னு பேர். துள்ளும் மறின்னா
துள்ளி குடிக்கின்ற ஆடுன்னு பேர். இந்த ஆடு அறியாமையினுடைய அடையாளம். ஏன் ஆடு அறியாமையினுடைய அடையாளம்னு சொன்னா, இப்போ ஒரு ஆட்டு மந்த போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆட்டு மந்தைக்கு குறுக்க ஒரு பெரிய கம்பை குடிங்க. இந்த முதல்ல வரிசையில் வர்ற ஆடு இருக்க அந்த கம்பை தாண்டிட்டு போகணும். ரெண்டாவது வர்ற வரிசையில் தாண்டிட்டு போகணும். அதுக்கப்புறம் நீங்க கம்பை இழுத்துருங்க. ஆனா அங்க கம்பு இல்லைன்னாலும் பின்னாடி வர்ற ஆடுகள் பூரா அந்த இடம் வந்தோம்னா அதுக்கு தாவி தாவி போகும். எதுக்கு தாவரம், ஏன் தாவரம்னு அதுக்கு தெரியாது. ஆகையினால ஆடு அறியாமையினுடைய அடையாளம். அதுல துள்ளும் அறியா மனது பலி கொடுத்தேன், என் மனசையே உனக்கு பலி கொடுத்து விட்டேன். அப்ப நான் செய்கிற வினை எப்படி என்ன செய்யணும்? துள்ளும் அறியா மனது பலி கொடுத்தேன். இனி கர்ம துஷ்ட தேவதைகள் இனி இல்லை. அதனால இனிமே கர்ம துஷ்ட தேவதைகள் என்னை பாதிக்காது என்று அந்த பாடல்களே சொல்கிறார். துள்ளும் அறியா மனது பலி கொடுத்தேன், கர்ம துஷ்ட தேவதைகள் இல்லை. துரிய நிலை சாந்த தேவதையாம் உனக்கே தொழும்பன் அம்பு அபிஷேக நீர். துரிய நிலை சாந்த தேவதையாம். துரிய நிலைன்னா நம்முடைய மனம் இருக்கிறத, இந்த மனம் இங்க இருக்கின்ற பொழுது அது விழிப்பு நிலை. இந்த பூர்வ மத்திக்கு நிலையில நம்முடைய மனம் இருக்கின்ற பொழுது அது விழிப்பு நிலை. இந்த மனம் இங்கிருந்து இங்க வந்துருச்சுன்னா அது ஒரு கனவு நிலை, உறக்கத்துல ஒரு நிலை. மனம் இங்கிருந்து வந்தாங்க. இப்ப என் பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, என் பேச்சு போர் அடிச்சிச்சுன்னா இப்படின்னு விழுந்துருச்சுன்னா அவரோட மனம் இங்க வந்துருச்சுன்னா, இதுக்கும் கீழே நெஞ்சுக்கு போயிடுச்சுன்னா நம்ம தலை இப்படி ஆகும். பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் எங்க கல்யாண மண்டபத்துல கம்பராமாயண சொற்பொழிவு நடத்திட்டு இருந்தார். அப்போ ஒரு பெரியவர், அப்ப நாங்க கல்லூரியில படிச்சுட்டு இருக்கோம், டெய்லி அவருடைய சொற்பொழிவு கேட்க போனோம். ஒரு பெரியவர் பேசும் பொழுது தொண்டை வறண்டு போனா குறுக்கிறதுக்காக ஒரு கிளாஸ்ல பால் வச்சு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி ஊற்றி கொடுத்துருப்பார். அவர் சொற்பொழிவு பண்ணிட்டு இருக்கும் போதே இப்படின்னா அனுபவர், அப்புறம் கொஞ்ச நேரம் இப்படின்னா இப்படி போய் கடைசியில இந்த மூக்கு தரையை கட்டுச்சு. நாங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு சினிமாவில் முட்டிடுச்சுன்னு கற்றுலாம். அது மாதிரி நாங்களாம் முட்டிடுச்சுன்னு கற்றுக்கலாம். அவர் ஆராய்ச்சி ஏன்னா காலையில தான் இப்படி பண்ணுறீங்க, இங்கே மழை இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுருந்தாரு. அது மாதிரி மனம் இங்கே இருக்கின்ற பொழுது நீ விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை. தொப்புளுக்கும் போயிடுச்சுன்னா அது துரிய நிலை. தொப்புளுக்கும் கீழே போனதுன்னா துரியாதீத நிலை. இப்போ இது நமக்கு விழிப்பு. தூங்கும் போது இதெல்லாம் நம்ம உணர்றதே இல்லை. எப்படியோ நம்ம தூங்கிடலாம். எப்படிப்பா நல்லா தூங்கினேன்னா அருமையான தூக்கங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த அருமையான தூக்கங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய மனம் துரிய நிலைக்கு போயிடுச்சுன்னா. இதெல்லாம் கோவில்கள்ல பள்ளியறை நிகழ்ச்சிக்கு நம்மளுக்கு இதெல்லாம் அந்த கருவறையில இருந்து அந்த சக்தியை கொண்டு இதுல பள்ளியறையில வச்சு கூட்டிட்டு வருவாங்க. இந்த நம்முடைய ஆன்மாவானது விழிப்பு நிலையிலிருந்து துரிய நிலைக்கு போகின்ற அந்த காரியத்தை தான் கோவில்ல இப்படி ஒரு நிகழ்ச்சியாக செய்து காட்டுகிறார். அப்ப துரிய நிலைக்கு போயிருச்சு. இந்த உறக்கத்தில் நிகழ்கின்ற நிகழ்வுகளை நாம விழிப்போடு இருக்கும் பொழுதே இந்த நிலை உணர்ந்தோமானால் அந்த இறைவனுடைய அந்த அனுபவத்தை நாம் பெறலாம். அதைத்தான் இங்க சொல்லுகிற துரிய நிலை சாந்த தேவதையாம். துரிய நிலையில இருக்கிற சாந்த தேவதையாம். அதை நான் தினைக்கும் வழிபடணும். எப்படி வழிபட வேண்டும் என்றால்
தொழும்பன் அன்பு அபிஷேக நீர். உனக்கு என்னுடைய அன்பு இருக்க, இந்த அன்பு என்கிற அபிஷேக நீரால உன்னை குளிப்பாட்டுகிறேன். அன்பு அபிஷேக நீர். உள் உரையில் என் ஆவி நைவேத்தியம். பூஜை பண்ணுனா இறைவனுக்கு ஏதாவது ஒரு பொருளை நைவேத்தியமாக வைத்து படைக்கணும். ஒரு சின்ன ஒரு டம்ளர் ஒரு பால் இல்ல ஒரு வாழைப்பழம், ஏதோ ஒரு பழம் இறைவனுக்கு நைவேத்தியமா படைக்கணும். இங்க தாய்மானவர் சொல்லுகிறார், உனக்கு நைவேத்தியமாக என்னுடைய ஆவியை உயிரையே நைவேத்தியமாக படைக்கிறேன். என் ஆவி நைவேத்தியம் பிராணன் ஓங்கு மதி தூவ தீபம். இது நான் முழுக்க என்னுடைய நினைவு இருக்கிற வரைக்கும், ஆய்வு இருக்கிற வரைக்கும் சதாகால பூஜையாக நான் இதை செய்து வருகிறேன். ஒப்புவித்தேன், சதாகால பூஜையாக ஒப்புவித்தேன். கருணைப்பூர் தெளி மறை வடியிட்ட அமுத பிழம்பே, தெளிந்த தேனே, சீனியே, திவ்ய ரசம் யாவும் திரண்டு பொழுது பாக தெவிட்டார ஆனந்தமே. இதெல்லாம் அந்த பூஜை பண்ணின பிற்பாடு இறைவனை அனுபவிக்கின்றதுனால இவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள். என்ன அனுபவம்? ஆனந்தம். தெளிந்த தேனே, சீனியே, திவ்ய ரசம் யாவும் திரண்டு பொழுது பாக தெவிட்டார் ஆனந்தமே. இந்த அனுபவத்தை தாய்மானவர் அனுபவிக்கிறார். கல்லன் ஆறி ஊடுமே மௌனம் மௌவலியம் கலக்க வரு நல்ல உறவே, கருதறிய சிற்சபையில் ஆனந்த நிறுத்தமிடும் கருணாகர கடவுளே. இந்த பகுதி கருணாகர கடவுள் என்ற தலைப்பின் கீழே வருகின்ற இந்த ஒரு பாட்டு. இந்த பாட்டில் அவர் என்ன சொல்லுகிறார்? நம்முடைய வினைகளை எல்லாம் அவருக்கு அனுபவிக்கணும். வினைகளை அர்ப்பணிப்பது மட்டுமல்ல, நம்முடைய அன்பையை அபிஷேக நீராக ஆக்கி அவனை அபிஷேகம் செய்ய வேண்டும். அபிஷேகம் செய்வது மட்டுமல்ல, நம்முடைய பிராணனையே நைவேத்தியமாக, நம்முடைய உயிரையே நைவேத்தியமாக படைக்க வேண்டும். நம்முடைய பிராணன் அறிவு ரெண்டும் தூப தீபமாக காட்டி வழிபட வேண்டும். இப்படி வழிபட்டால் அவன் தேனாக பாகாக தெவிட்டாத தேனாக ஒரு பையன் இருந்துச்சான். என்னால் 133 நாளாக கலைப்பிக்க முடியாது. ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம், முயற்சி பண்ணுவாங்க. அவ்வளவுதானே சொல்றேன். ஒன்றாக நல்லது கொள்ளாமை. பரவாயில்ல, ரொம்ப ஈஸியா இருக்கு. இன்னொன்று சொல்லுங்கன்னா, மற்ற அதன் பின் ஒன்றாக நல்லது கொள்ளாமை, மற்றதன் பின் வாய்மை. 2 எழுதி பிடிச்சா போதுங்க. ஏன் அப்படி சொன்னார்னா, எப்பவுமே இந்த நல்லதும் சரி கெட்டதும் சரி ஒன்னோட ஒன்று தொடர்பு கொண்டு இருக்கும். இந்த தாமரை குளத்துல தாமரை வேர்ல ஒன்று குடிச்சு விட்டோம்னா குளத்துல இருக்கிற அதோட தாமரையும் வந்துடும். அதே மாதிரி ஏதாவது ஒரு நல்ல குணத்தை நம்ம பயின்றோமானால் அந்த நல்ல குணத்தினால மற்ற எல்லாமே வந்துடும். இதுக்கும் அந்த ராமாயணமும் மகாபாரதமும் தான் உதாரணம். மகாபாரதத்துல கர்ணனை பற்றி நீங்க என்ன நினைப்பீங்க? நல்லவன் தான் நினைப்பீங்க. ஆனா உண்மையில மகாபாரதத்துல கர்ணனை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது கர்ணனை நல்லவனாக அறிமுகப்படுத்துகிறார். சகுனி, துரியோதனன், துச்சாதனன் இவங்களோட கண்ணனையும் சேர்த்து துட்ட சதுர்த்தர்கள் தான் அறிமுகப்படுத்துறாங்க. துட்ட சதுர்த்தர்கள் என்றால் அயோக்கிய 4 பேர் தான். இப்படி துஷ்டனாக இருக்கிற கர்ணனை திருவள்ளுவருக்கு பாத்திரமாக. அதே போல ராவணன் இருக்கிறாங்க. கம்பராமாயணத்தில் ராவணன் எல்லா நல்ல குணங்களும் படைத்தவன். உண்மையில அவன் நல்ல பிராமணன். அவனை வேகம் வடித்தவன். அவனிடத்துல ஒரே ஒரு கெட்ட குணம், பிறன்மனை நயத்தல் என்கிட்ட ஒரு கெட்ட குணம் வந்துச்சு. அந்த பிறன்மனை நயத்தல்ங்கிற ஒரு கெட்ட குணம் அவனுடைய எல்லா நலன்களையும் பழகி தலையை கீழே போட்டுவிட்டு குனிந்து நிற்கும்படியாக செய்துவிட்டது. இதைத்தான் தாய்மானவர் சொல்லுவார், ஏதாவது ஒரே ஒரு
நல்ல குணத்தை படைத்தால் போதும் அப்படின்னு சொல்லும்போது அவர் திருவள்ளுவர் சொன்ன அதே இடத்துல கொல்லாமை எத்தனை குணக்கேட்டை நீக்கும். கொல்லாமைங்கிற ஒரு ஆரம்பம் இருக்கிறது, அது எவ்வளவு குணக்கேட்டை நீக்கும். குணம் ஒன்றும் ஒன்றிணைப்பால் கோரம் எத்தனை. என்கிட்ட நல்ல குணம்னு ஒன்றும் கிடையாது, கோரம் எத்தனை. கோரம்னா மன விகாரம். இப்ப மகாவீரர் படம், பெரிய மகான்களுடைய படத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பக்கத்துல சிங்கம், புலி, கரடி எல்லா மிருகங்களும் அவர் பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்கும். பாம்பு கூட அவர் கால் பார்க்கிற இருக்கும். ஏன்னு கேட்டா அவருடைய மனதில அந்த கோரம் விகாரம் இல்லாத காரணத்தினால எல்லா உயிர்களும் அவர் கூட அன்பாக பழகுகின்றன. நம்முடைய மனத்துல விகாரம் இருக்கு, அதனால மற்ற மிருகங்களோ மற்ற உயிர்களோ நம்ம பக்கத்துல வருதில்லை. ஒண்ணு இல்லை, என் வீட்டுல எங்க பையன் முயல் வளர்த்தாங்க. ஒரு பெரிய கூண்டு செஞ்சு கிட்டத்தட்ட அந்த கூண்டு அறையில பாதி அளவு அந்த ஒரு 3-4 அடி நீளம் இவ்வளோ பாதி அகலம் இருக்கும். அவன் மாதிரி ஒரு கூண்டு செஞ்சு முயல் வளர்த்தான். அவன் இந்த முயலுக்கு தனிக்கும் கேரட் வாங்கி கொண்டாந்து போடுவான். அவன் போடும்போது நல்லா பக்கத்துல வந்து வாங்கி தின்னுச்சு. ஒரு நாள் அவன் இல்லைன்ட்டு நான் போடலான்ட்டு அந்த கேரட் எடுத்துட்டு போனான். போய் ஒரு மூலையில ஒடுங்கிட்டு வரவே இல்லை. எனக்கு அப்ப அர்த்தம் தெரியல. செய்வீங்களோ இந்த பாட்டை படிச்சவொன்னுதான் நம்ம மனசுல அவ்வளவு கோபம் இருக்கு. முயல் கூட நம்ம பக்கத்துல வர மாட்டேங்குது தெரியும். அது மாதிரி கோபம்ங்கிறது நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய விகாரங்கள். அந்த விகாரங்கள் இருக்கின்ற பொழுது மற்ற உயிர்கள் நம்ம இடத்துல நெருங்கி பழகாது. கோரம் எத்தனை, பட்சபாதம் எத்தனை. நாம எல்லாரிடத்துலையும் ஒரே மாதிரி நடந்துக்க முடியல. ஒவ்வொருத்தரிடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்க இருக்கு. ஒரு நாள் ஜங்ஷனுக்கு பஸ்ல போறோம். மரக்கடையில ஏறி விட்டாங்க. காந்தி மார்க்கெட்ல பஸ் நின்றுச்சு. ஒரு ஆள் காய்கறி கூடையெல்லாம் வாங்கி கொண்டாந்து டக்குனு கால் மேல நடந்து வச்சான். என்னால வழி தாங்க முடியல. யோ, அறிவு இருக்கா? கால் மேல கொண்டாந்து இவ்வளவு பாரத்தை வைக்கிறீங்க, மன்னிச்சிருக்க, தெரியாம வச்சுட்டேங்க. என்னையா தெரியாம வச்ச அப்படின்ட்டு கொஞ்சம் தூரம் போனோம்னா பிரபாத் டாக்கிஸ் தாண்டின ஒன்று ஒரு சப் இன்ஸ்பெக்டர் என்ன, அவரும் வந்து நேராக என் கால் மேல கால் வச்சு பூட்ஸ் கால் வச்சுக்கிட்டு நின்னார். இப்ப அவனை கேட்ட மாதிரி அறிவு இருக்கான்னு கேட்க முடியுமா? சார் சார் என்னங்க அவரு இல்லை, உங்க காவை என் கால் மேல இருக்கு, அவ்வளவுதானே அப்படின்னு. அந்த காய்கறி காரணத்தினால அதே குற்றத்தை செய்ய அந்த இன்ஸ்பெக்டர் திட்ட முடியல. இதுதான் பட்சபாதம். நம்மளால எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி நடந்து கொள்ள முடியாது. பட்சபாதம் எத்தனை, வன்குணங்கள் எத்தனை, கொடிய பால் கல்லாமை எத்தனை. அவங்க இடம் பூரா வரிசை சொல்லிட்டு போவார். அகந்தை எத்தனை, அகந்தைன்னா கர்வம், ஆணவம். அகந்தை எத்தனை, மனக்கள்ளம் எத்தனை, உள்ள சற்காரியம் சொல்லிடும் அறியாமை எத்தனை, கதிக்கு என்று அமைந்த இருவில் செல்லாமை எத்தனை, விருதார் கோஷ்டியமிலோ செல்வது எத்தனை, முயற்சி சிந்தனை எத்தனை, இந்திரஜாலம் போன்ற தேகத்தை வாழ்ந்து முறை. அதாவது கொல்லாமை என்கின்ற ஒரு அறத்தை மட்டும் கடைபிடித்தால் போதும். மற்ற எல்லா குணங்களும், இந்த சொன்ன கெட்ட குணங்கள் எல்லாம் போய் நல்ல குணங்கள் நம்மளை வந்து சேர்ந்து விடும் என்பதை இந்த பாடல்ல சொல்றார். அவர் இன்னும் சொல்லுவார், பொய்யினேன் உலகினேன் கொலையினேன் நின் புலப்பட அறிந்து நிலையாது உண்மையே இல்லாத தன்மையே நம்மை போல் பொருளலா பொருளினேன் நாடும் வெய்யனேன் வெகுளியேன் வெறியனேன் சிறியனேன் என்று தன்னை பற்றி குறைகள் சொல்கிறார். இந்த குறைகள் எல்லாம் தாய்மானவரிடத்தில் இருக்கிறதுன்னு நாம நினைக்க கூடாது.
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள், மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் தன்மேலே ஏற்றிக்கொண்டு அவைகளை தன் குறைகளாக இறைவனிடத்தில் முறையிடுகிறார். அப்ப இதை ஏன் அப்படி சொல்லுகிறான்னு கேட்டா, ஒரு மனிதன் ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டுமானால் முதல்ல தன்னிடம் இருக்கக்கூடிய குறைகளை உணர வேண்டும். எப்போ ஒருவன் தன்னுடைய குறைகளை, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய கீழ்மையான குணங்களை உணர்கிறானோ அப்பொழுதுதான் ஆன்மீகத்தில் முன்னேற முடியும். ஆன்மீகத்திற்கு முறை முதல் படியே தன்னுடைய குறைகளை உணர்வதுதான். ஒருத்தருக்கு ஆன்மீகத்தில் முன்னேறணும்னு ஆசை இருந்தது. ஒரு பெரிய மகான் இடத்துல போனார். ஐயா, நான் ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடைய வேண்டும்னு நினைக்கிறேன், நீங்கள் என்னை சிஷியனாக ஏற்றுக்கொண்டு அருள் புரிய வேண்டும். சரி, சிஷியனாக ஏற்றுக்கிறேன். சிஷியனாகனா எனக்கு ஏதாவது காணிக்க வைக்கணுமே அப்படின்னு. நீ என்ன காணிக்க நீங்க என்ன காணிக்க கேட்குறீங்க அப்படின்னா, நீ எதை மிக இழிவானதுன்னு நினைக்கிறியோ அதை எனக்கு காணிக்கையாக போதும், வேற ஒன்றும் வேணாம் அப்படின்னா. சரிங்க, நாளை கொண்டு வரேன். வீட்டுக்கு போனான். ஒவ்வொன்றா நினைச்சு பார்த்தான். எது நம்ம ரொம்ப இழிவானதுன்னு நினைச்சு பார்த்தேன். அவனுக்கு ஒன்றும் புரியல, தூங்கிட்டான். அப்படியே நினைச்சுக்கிட்டே தூங்கிட்டான். காலையில எழுந்தவன கழிவறைக்கு போனான். கழிவறைகளை போய் மனம் பிடிக்கின்ற பொழுது அவனுக்கு திடீர்னு தோணுச்சு, இந்த மனம் நம்முடைய உடம்புல இருந்து தான் வெளியே வருது. ஆனா இதை நான் பார்க்கவோ அதை தொடவோ கூட எவ்வளவு வெறுக்கிறோம், அறுவறுப்பு அடைகிறோம். அப்போ உலகத்திலே ரொம்ப இழிவானது இந்த மனம் தான். ஆகையினால இதை காணிக்கையாக செலுத்தலாம்னு அதை எடுக்கணும். அப்ப அந்த மனம் சொல்லிட்டேன், நெல்லு. நேற்று நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? நேற்று எனக்கு பெயர் பாலாமல்லா. என்ன நீ சாப்பிட்ட, இப்ப நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன். இப்ப சொல்லு, யாரு கேவலமானு சொல்லுங்க. அப்பதான் வந்துச்சு, ஓ, பாலாமல்லாவை சாப்பிட்டா அது இப்படி வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் நம்ம தான். அப்ப நம்மளை விட கேவலமானவங்க ஒருத்தனும் இல்லை. மறுநாள் குரு கிட்ட போனான். குருவே, இந்த உலகத்திலே கேவலமான பொருள், இழிவான பொருள் நான் தான், என்னதான் உங்களுக்கு காணிக்கையாக கொடுக்கணும் அப்படின்னா. குரு சொன்னது, எப்ப நீ உன்னை கீழானவன், மிகவும் கேவலமானவன் உணர்ந்து விட்டாயோ, இனிமே உனக்கு குரு தேவையில்லை, நீங்க ஆண்டான போனாங்க. அதே மாதிரிதான் இந்த தாய்மானவர் தன்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் வரிசையாக பட்டியல் போட்டு இறைவனிடத்தில் ஒப்படைக்கிறார். அதன் பிறகு இறைவனிடத்தில் போகிறதுக்கு வழி சொல்லுகிறார். சரி, இறைவனிட்ட இப்ப நம்முடைய குறைகளை வந்துட்டோம். இறைவனை எப்படி அறிவது, எப்படி அவனிடத்தில் போவது? நம்ம குறைகளை உணர்வது மட்டும் இல்லை, அவனுடைய பெருமையையும் உணர வேண்டும். பெருமையை உணர்வதற்கு என்ன செய்யணும்? இந்த உலகத்தை நல்லா விட்டு பாரு. இந்த உலகத்துல எவ்வளவோ விசித்திரங்கள் இருக்கிறது. இப்பொழுது இப்ப நம்ம கோட்டேஷன் பாலம் கட்டுறாங்க. கட்டுறதுனால போக்குவரத்து பூரா உங்களுக்கு தில்லைநகர் வழியில போகுது, தென்னூருக்கு போகும்போது இந்த பக்கம் கரூர் பைபாஸ் ரோடு போகுது. அங்க போகும்போது எவ்வளவு டிராபிக் ஜாம் ஆகுது. ஒரு மணி நேரம் போலீஸ்காரர்கள் இல்லைன்னா 2 கார் மோதிக்குது. இந்த சின்ன ஊரோட இந்த டிராபிக்லயே இப்படி நடக்குது. இந்த ஆகாய அண்டத்துல எவ்வளவு கிரகங்கள் சுற்றி கொண்டிருக்கின்றன. எங்கேயாவது ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோட மோதிடுச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, அதை விட்டுரும். இப்ப இந்த மாசம் சந்திர கிரகணம் வருது, இந்த மாசம் சூரிய கிரகணம் வருது. அடுத்த சூரிய கிரகணம் இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து இந்த தேதியில 9 to 10 மணிக்கு உள்ளாக வரும் அப்படின்னு ஜாதகத்தில் ஜோசியம்னு சொல்லிடலாம், விஞ்ஞானின்னு சொல்லிடலாம். இது எப்படி அவனால கணிக்க முடியுது?
இந்த சூரியனும் சந்திரனும் ஒரே வேகத்திலே ஒரே பாதையில சுற்றுறதுனாலதான் 10 வருஷம் கழிச்சு இந்த நிகழ்வுன்னு சொல்ல முடியுது. அப்படி ஒரே வேகத்தில் ஒரே இதில் அதை சுத்த வைக்கிறது யார்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான உலகம். இதுல சூரியனும் சந்திரனும் சுற்றுவதனால சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வருது. இந்த சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் இப்படி வருகின்ற பொழுது இதை கணிக்க முடிகிறது என்றால் அவைகளெல்லாம் ஏதோ ஒரு சக்திக்கு கட்டுப்பட்டு ஒரே கோட்டில ஒரே வேகத்துல ஒரே முறையில சுற்றுவதனால இதை நம்மளால கவனிக்க முடியுது. அந்த மேம்பட்ட சக்தி இருக்கிறத அதுதான் பரம்பொருள். அந்த பரம்பொருள் சக்திக்கு கட்டுப்பட்டு தான் இந்த உலகத்தில எல்லாமே இயங்குகிறது. இந்த உலகத்தில மழை பெய்கிறது. நம்ம படமொழி கூட வச்சிருக்கோம், கார்த்திகைக்கு பின்னால மழை இல்லை, கண்ணனுக்கு பின்னால கொடை இல்லை. எப்படி நம்மளால சொல்ல முடியுது கார்த்திகைக்கு பின்னால மழை இல்லை? அது ஒரு சக்திக்கு கட்டுப்பட்டு அப்படி இயங்குகிறது. சரி, ஒன்னா நினைச்சு பாரு. நான் எங்க சுப்ராஜ் செட்டியார் எங்க அப்பா பேரு, அவருக்கு மகனா பிறக்கணும்னு நான் தலைவன். எங்கேயோ அவருக்கு மகனா பிறந்துட்டேன், அவ்வளவுதான். நான் யாருக்காவது மகனாக பிறக்கணும்னு என்னால தீர்மானிக்க முடியாது. சரி, நான் இப்ப திருச்சியில இருக்கேன். டிசம்பர் மாதத்துல பெங்களூர்ல போய் ஒரு மாசம் 2 மாசம் இல்ல ஊட்டி குழுல போயிருந்தேன்னா நம்மளால முடியுமா? சரி, ஊட்டியில இருக்கிறவங்க கொண்டாந்து அக்னி நட்சத்திர வயதுல திருச்சியில இருக்காங்க. ஊட்டியில கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க திருச்சிக்கு ஏப்ரல் உண்டால உங்க ஊர் வேலை என்னால தாங்க முடியாது. அப்ப ஒவ்வொருத்தனுக்கும் இந்த வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே அமைந்திருக்கிறது. அதை கடந்து அவனால போக முடியல. அதுக்கு என்ன தாய்மான உதாரணம் சொல்லுவாருன்னா, ஒரு பசுமாட்டை ஒரு 15 அடி நீள கயிற்றுல கட்டி போட்டுருவோம். இந்த பசுமாடு அந்த 15 அடி நீள வட்டத்துக்குள்ள எவ்வளவு சுத்த முடியுமோ சுத்தம். அதுக்குள்ள இருக்கிற புல்ல மேயும். அந்த பசுமாடு என்ன நினைக்கும்? நம்ம சுதந்திரமாக இருக்கிறோம், நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்குது, நம்ம இஷ்டத்துக்கு சுத்தி தீங்கணும்னு நினைக்கும். ஆனா அது சுதந்திரம் இல்லை. அது ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள சுழல் கொண்டு இருக்கிறது. அதே போலத்தான் நாமும் ஒரு கட்டுக்கோப்புக்குள் சுழல் கொண்டு இருக்கிறோம். அந்த கட்டுக்கோப்பு எதுன்னா அந்த பரம்பொருளுடைய அந்த ஆற்றல். அந்த பரம்பொருளினுடைய ஆற்றலை நீ உணர்ந்து விட்டால் அதற்கப்புறம் நீ அவனுக்கு பணிவதை தவிர வேற வழி. நம்மளை விட ஒரு பெரிய பணக்காரன் பார்த்தா, பணக்காரன் என்ன இப்ப முக ஸ்டாலின் பார்த்தா எல்லாரும் காலில் விடுவாங்க. அவரு நல்லவரா கெட்டவரா அதெல்லாம் தேவையில்லை, பதவியில இருக்க. அப்ப நம்ம விட பெரிய ஆற்றலை சாதாரண ஒரு மனிதனிடத்தை பார்த்தாலே விழுந்து கும்பிடுறோமே. இந்த அண்டசராசரத்தை ஆட்டிப்படுகின்ற ஒரு மனிதன் ஆளாடி கரையின்றி நிற்கவில்லை. நான் நேற்று சொன்னேன், பரிபூரணம் என்று சொன்னால் ஒரு பொருளில் இருந்து எதை எடுத்தாலும் அதை குறைய கூடாது, அந்த பொருளோடு எதை சேர்த்தாலும் அது நிறைவு வழியக்கூடாது, எப்பொழுதும் ஒரே மாதிரியாக எது இருக்கிறதோ அது பரம்பொருள் பரிபூரணம் என்று சொன்னேன். இப்ப கடல்ல தினசரி வெயில் அடிக்கின்ற பொழுது நீராவி மேல போகிறது. நீராவிங்கிறது தண்ணி தானே மாறி போகுது. அது போனதுனால கடல் குறைஞ்சிருந்தா இல்லை. இந்த ஊர்ல இருக்கிற ஆறுகள் எல்லாம் கடல்ல தான் போய் சேருது. அதனால அது கடல் நிறைந்து வழிகிறதா? அதுவும் இல்லை. அதனால அது பரிபூர்ணம். பரம்பொருளும் அதே போல பரிபூர்ணம். அவனிடத்துல இருந்து எதை எடுத்தாலும் அவன் குறையவே மாட்டான். அவனிடத்துல எதை கொடுத்தாலும் அதனால அவன் நிறைந்து வழியவும் மாட்டான். அது பரிபூரணம். அதே மாதிரி பரம்பொருள் என்பவன் எல்லாவற்றையும் தன்னுள்ளே அடக்கிக் கொண்டிருக்கும். அவனுக்கு அப்பால் எதுவும் கிடையாது என்கின்ற அந்த பொருள். இன்னொன்று, பரம்பொருள் நேற்று சொன்னேன், பரம்பொருளுடைய தன்மைகளை சொல்கின்ற பொழுது பரம்பொருள் நிர்குணன் என்று ஒன்று சொன்னேன். அதே போல நிராமயன். அது போல பரம்பொருளுக்கு
அவன் எங்கே இருக்கிறான்னு சொல்ல முடியாது, ஆனா எங்கும் இருக்கிறான். அப்படி பரம்பொருளுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். தாய்மானவர் அதே போல சொல்லிக்கொண்டு போகின்ற பொழுது பரம்பொருள் என்பவன் நமக்கு இருக்கிற இடத்தை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அவன் எங்கும் நிறைந்திருக்கிறான். எந்த உருவத்தில் இருக்கிறான் அதுவும் சொல்ல முடியாது. இப்ப நாம் வழிபடுகின்றோமே, இந்த வழிபடுகின்ற முறைகளை கூட தாய்மானவர் நமக்கு வலியுறுத்துகிறார். இப்ப நம்ம சிதம்பர ரகசியம் என்று ஒன்று சொல்லுகிறோம். சிதம்பரத்துல ரகசியம்னு என்னன்னு கேட்டா ஒரு திருத்தன்பாங்க, வெறும் ஆகாயமும் வேற ஒண்ணும் இருக்காது. அப்ப ரகசியம்னா ஒண்ணும் இல்லாதான்னு கேட்டா அப்படி இல்லை. நாம் ஆன்மீகத்துல முன்னேறுகின்ற பொழுது இறைவனை வழிபட வேண்டும்னு சொன்னேன். இறைவனை வழிபடுவதற்கு முதலில நம்முடைய மனம் ஏதாவது ஒரு பொருளை, அதாவது ஒரு உருவத்தை தான் பற்றக்கூடிய இயல்பு. உருவம் இல்லாததை நம்மளால பற்ற முடியாது. இந்த பெரியார் கொள்கை, கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, அவங்கள கூட சொல்லுவது, இந்த உலகத்துல இல்லாதது ஒன்று நீங்க சொல்லுங்க. இந்த உலகத்திலே இல்லாத பொருள் ஒன்று சொல்லுங்க. யாரையும் சொல்ல முடியாது. ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னாங்க, அது இருக்கிற பொருளாதான் இல்லைன்னு சொல்ல முடியும், இல்லாத பொருளை இல்லைன்னு சொல்ல முடியாது. இலக்கணத்துல ஒன்று சொல்லுவாங்க, குதிரை கொம்பு ஆகாய தாமரைன்னு ரெண்டு சொல்லுவாங்க. உலகத்துல இல்லாதது குதிரை கொம்பு, இன்னொன்னு ஆகாய தாமரை. நமக்கு குதிரையும் தெரியும், கொம்பும் தெரியும், ஆனா குதிரைக்கு கொம்பு இல்லைங்கிறது தான் உலகத்துல. அதே மாதிரி ஆகாயமும் தெரியும், தாமரைக்கும் தெரியும், ஆகாயத்துல தாமரை பூக்கிறது நமக்கு தெரியாது. அதே மாதிரி இல்லை என்று சொல்வதே முற்றிலுமாக போய், இப்ப கடவுள் இல்லைன்னு சொன்னா அவன் இருக்கிறாங்கிறத அவங்க ஒத்துக்கிறதா தான் அர்த்தம். எந்த திராவிட கட்சிக்காரன் வேணாலும் என் கடவுள் பேச சொல்லுது. நீ எப்போ ஒரு பொருளை இல்லைன்னு சொல்றியோ அப்பவே அது இருக்குன்னு தான் அர்த்தம். இல்லாத பொருளை யாருக்கும் தெரியாது, எப்படி சொல்ல முடியும்? ஆக இதே போல பரம்பொருள் இருக்கும்போது எல்லா இடத்திலையும் இருக்கிறான். அவனை நாம் மனதிலே இருத்திக் கொள்ள வேண்டும், மனதிலே இருத்திக் கொண்டு வழிபட வேண்டும், மனதிலே பூஜை செய்ய வேண்டும்னு சொன்னேன். அவன் மனதில் இருத்திக் கொள்வதற்கு என்ன வழி? நாம ஒருத்தரை ஞாபகம் வச்சுக்கணும்னா, இப்ப ஐயா இருக்காங்க, இவரை நான் ஞாபகம் வச்சுக்கணும்னா என்ன செய்யணும்? அவர் உருவத்தை நான் என் மனசுக்குள்ள பதிக்கணும். அப்போ ஒரு உருவம் இருந்தால் தான் என்னால் பதிக்க முடியும். தாய்மானவர் திருவள்ளுவர் கூட முதல் கடவுள் வாழ்த்து 10 பதிகத்திலையும் எந்த பொருளையும் முகத்தை சொல்லவே இல்லை, அடியத்தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா அடியில வேறுபாடு கண்டுபிடிக்க முடியாது, முகத்துல வேறுபாடு கண்டுபிடிக்கணும். இப்ப எனக்கும் ஐயாவுக்கும் முகத்தை வச்சு இவர் காசி விஸ்வநாதன் அவர் சொல்லிடலாம். அதே மாதிரி முகத்துல வேறுபாடு கண்டுபிடிக்க முடியலாம். அந்த வேறுபாடை நம்ம மனதில் பதித்து கொடுத்தோம். மனம் என்பது உருவத்தை பற்றக்கூடியது, உருவம் இல்லாததை அதனால பற்ற முடியாது. ஆகையினால முதல்ல மனத்தில இறைவனை பதிப்பதற்கு இறைவனுக்கு பல்வேறு உருவங்களை கொடுக்கிறார்கள். நாராயண பெருமான், நாராயண பெருமானா சரி, இருக்கிற குளித்தோடு இருக்கும். ஒரு காலை இடது காலை குளித்துக் கொண்டு இருப்பார், வலது கலம் அபயசரமாக இருக்கும், தலையில பாம்பு இருக்கும், ஒரு பக்கம் கங்கை இருக்கும். இதெல்லாம் இறைவனுக்குரிய அடையாளங்களாக வச்சு இதை மனசுல பதிக்கிறோம். இப்ப மனதில் ஒருத்தரை பதித்துக் கொள்வதற்கு அந்த உருவ அடையாளம் இருக்கிறது. அதற்கு அப்புறம் அடுத்த நிலை, இந்த உருவ அடையாளம் என்ன பண்ணுன்னா மனசுல வேறுபாட்டை வளர்க்கும். இப்ப ஒரு அடையாளம் காண்பிப்பதற்கு உருவம் வேணும், ஆனா இந்த உருவம் இருக்க வேறுபாட்டை வளர்க்கும் மனசுல. அவர் தனங்க பார்க்கவே சகிக்காது. அவர் பாருங்க செக்க எப்படி கவர்ச்சியா இருக்கு. அப்ப உருவத்தினால வேறுபாடு வரும், விருப்பு வெறுப்பு வரும். விருப்பு வெறுப்பு வந்துட்டாலே நம்ம மனம் நம்ம
அந்த காரியத்துடைய பலனை அனுபவிக்க வேண்டி வரும். வேண்டுதல் வேண்டாமை இல்லாமல் அனுசரித்தாருக்கு யாண்டும் இருமைகிறார். விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. விருப்பு வெறுப்பு இருந்துச்சுனாலே, மனசுல வேறுபாடு வந்துருச்சுனாலே அங்கே நமக்கு அந்த பிணைப்பயன் வந்து சரி. ஒருத்தர் ஒரு வீட்டுல கிளி வளர்த்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப பிரியமா ஒரு கிளியை வாங்கி வளர்க்கிறார். அந்த கிளிக்கு பேசலாம் சொல்லி கொடுக்குறாரு. அந்த கிளி நல்லா பேசும். யாராவது விருந்தாளிகள் இருந்தா வாங்க வாங்கன்னு கூப்பிடும். வேற யாராவது தெரியாத ஆள் வந்துட்டா திருடன் திருடன்னு கத்தும். இப்படிலாம் கொடுத்து டெய்லி அதுக்கு பால் பழமாக கொடுத்து வளர்க்கிறார். அந்த வீட்டுல ஃபேன் இருக்கு பாருங்க. இந்த ஃபேன் மேல ஒரு கப்பு இருக்கும். அந்த மேல இங்க இல்லை. அந்த ஃபேன்ல குருவி கூடு கட்டும். குருவி கூடு கட்டும். அதே மாதிரி அவர் வீட்டுல எரித்தொல்லை ஜாஸ்தியா இருந்துச்சு. எரித்தொல்லையை போக்குறதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாரு. பூனை வளர்த்தாரு. இந்த எலியை பிடிக்கிறது. அந்த பூனைக்கும் எனக்கு பால் ஊற்றுக்கிறார். ஒரு நாள் இந்த பூனை ஒரு எலியை பிடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வச்சு இவருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம இந்த பூனையை ஊற்றின பால் வேஸ்ட் இல்லை, எலியை பிடிக்குது அப்படின்னு சந்தோஷப்பட்டார். அடுத்த நாள் இந்த மேலே குருவி கூடு கட்டி இருந்துச்சு. அந்த குருவி கூட்டுல அது முட்டையிட்டு குஞ்சு வச்சு ஒரு குஞ்சு அப்பதான் பறக்கிறதுக்கு கற்றுக்கிட்டு இருக்கிறது. பறந்தது சரியா பறக்கணும்னு கீழே விழுந்துச்சு. இந்த குருவி அந்த குருவியை பூனை குருவியையும் முடிச்சுட்டு போயிடுச்சு. இப்ப இவர் மனசுல சந்தோஷமும் இல்லை, வருத்தமும் இல்லை. ஏதோ குருவியை பூனை திருட்டு போச்சு, பசிக்கிட்டு போடணும்னு. இவர் ஒரு நாள் குடும்பத்தோட பழனிக்கு போயிட்டார் தரிசனம் பார்க்கறதுக்காக. ஒரு 2-3 நாள் கழிச்சு திருப்பி வந்தார். வந்து பார்த்தா வீடு பூரா அந்த கிளியினுடைய ரெக்கை கிடக்கு. இவர் ஊருக்கு போன சமயத்துல அந்த பூனைக்கு திங்கிறதுக்கு எதுவும் கிடைக்கல. இந்த கிளியை பிடிச்சிட்டு தெரிஞ்சு இவருக்கு ஒரு ஆத்திரம். சரி, எவ்வளவு ஆசையா வளர்த்த இந்த கிளியை திங்க முடிச்சேன்னு ஒரு குச்சியை எடுத்து அந்த பூனையை அடிச்சு விரட்டிட்டார். அது போடணும். இப்ப நம்ம வச்சுக்கணும். பூனையை பொறுத்த வரைக்கும் எலி, கிளி, அந்த குருவி 3 உணவு. அது பசிச்சுட்டு அதுக்கு ஒரு உணவு வேணும். நம்ம பசிக்கிற பொழுது இட்லி கிடைச்சாலும் சாப்பிடுவோம், தோசை கிடைச்சாலும் சாப்பிடுவோம், எல்லாம். அதே மாதிரி அது கிளி கிடைச்சாலும் சாப்பிட்டுச்சு, பூனை கிடைச்சாலும் சாப்பிட்டுச்சு, எலி கிடைச்சாலும் சாப்பிட்டுச்சு. அதோட செயல்ல ஏதாவது மாறுபாடு இருக்கா? அது மாறுபாடு இல்லை. அதோட பசிக்கு அது சாப்பிட்டு. ஆனா இவருக்கு அது எலியை பிடிச்சு சாப்பிட்டப்ப ரொம்ப சந்தோஷம். குருவியை பிடிச்சு சாப்பிட்டப்போ வருத்தமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. ஆனா கிளியை சாப்பிட்டவங்க இவருக்கு கோபம், நெருப்பு, பூனையை கொண்டாங்க. அதுக்கு அடுத்த வழிபாடு என்னன்னு கேட்டா அருவுருவ வழிபாடு. இந்த சிவலிங்கம் இருக்கு. சிவலிங்கம் உருவம் தான். சிவலிங்க உருவம் எனக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஒரு கோயில 108 சிவலிங்கம் வச்சிருக்கோம். அந்த சிவலிங்கத்துக்கு மேல அகத்திய லிங்கம், விஸ்வாமித்திர லிங்கம் இதெல்லாம் பேர் எழுதியிருப்பாங்க. இப்போ இந்த சிவலிங்கத்தை எல்லாம் தரையில 2 பேருக்கு ஒரு இடத்துல குளிச்சு போட்டுட்டு இந்த அகத்திய லிங்கம் விஸ்வாமித்திர தனியாக குளிச்சு எடுக்க முடியுமா? முடியாது. உருவம் இருக்கு. ஆனா அந்த உருவத்தில் நம்மளால வேறுபாடு கண்டுபிடிக்க முடியாது. அது அடுத்த வழிபாட்டு முறை, அருவுருவ வழிபாடு. அதற்கும் அடுத்த வழிபாடு தான் உருவமே இல்லாத ஜோதி வழிபாடு. அந்த ஜோதி வழிபாடு தான் ஆகாயத்தை அந்த வெற்ற வழியை காண்பிக்கிற வழிபாடு. இந்த வெட்ட வழி என்பது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது. அது இல்லாத இடம் கிடையாது. இப்போ எனக்கும் உங்களுக்கு நடுவில் கேப் இருக்க, இதுவும் வெட்ட வழி தான். அப்ப அங்கேயும் பரம்பொருள் இருக்கிறான்னு தான் பொருள். ஆகையினாலதான் முதல்ல உருவ வழிபாடு மனதில் பதிச்சுக்க, அதுக்கப்புறம் அருவுருவ வழிபாடு பதிச்சுக்க, கடைசியாக ஜோதி வழிபாடு வெட்ட வழி. நான் முதல்ல ஒரு கடவுள் உனக்கு அனுப்ப சொன்னேன். உலகளால் உணர்ந்து ஓதற்கு அறியணும், நிலவுலாவே நீர்மதி வேணியம். அது உருவம். நிலவுலாவே நீர்மதி வேணியம். அழகில் ஜோதி, ஜோதி அதுக்கும் வடிவம் உண்டு. அழகில் ஜோதியம்.
உலகலாம் வந்து உலகத்தறியோடு நிலவுலாவுக்கு இணைந்து அழகத்தோனின் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்பு அடி வாழ்வான். அந்த காவிரியில இருக்கிறது கால் உருவம், சிலம்பு, சிலம்புல இருந்து வருகின்ற ஒளி, ஒளியை யாராலையும் கிடையாது பண்ணிக்கிறார். அப்படி நம்முடைய அந்த வழிபாட்டு முறையை அங்கே சொல்வது வழக்கம். அதைத்தான் தாய்மானவரும் சொல்லுகிறார். அடுத்தபடியாக அவர் சொல்கின்ற இன்னொரு முக்கியமானது, பரம்பொருளுக்கு நாம் எல்லோரும் அடிமைகள். என்று நீ அன்று நான் சிவனுடைய சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கொள்கைகள். ஆன்மாங்கிறது என்னைக்கும் அழிவதே இல்லை. பரம்பொருள் என்றைக்கு தோன்றியதோ அன்றைக்கு ஆன்மாவும் தோன்றிவிட்டது. ரெண்டுக்கும் அழிவு கிடையாது. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்லவோ. நான் வந்து உன்னோட அடிமை, நான் உன்னுடைய உடைமை. பெரிய புராணத்துல இல்லையே என்னால இயற்பகைக்கு நடிகன்னு ஒரு இயற்பகை நாயனான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் யார் சிவனடியார்கள் யார் வந்து எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுத்துருவார். சிவபெருமான் ஒரு நாள் வந்தார், உன் மனைவியை கொடுன்னு கேட்டார். இவர் கொடுத்துட்டார். அந்த ஊர்ல இருக்கிறவங்க தான் தப்பு அப்படின்னு தடுக்க வந்தாங்க. எல்லாத்தையும் வெட்டுக்கொண்டு அவனை அடியாரோட அனுப்பி வச்சார் தன்னுடைய மனைவி. இப்ப இது உலக இயற்கைக்கு மாறான செயல். அதனாலதான் அவருக்கு பேரே இயற்பகை நாயனாக வந்தது. இப்ப நம்ம நினைச்சு பார்ப்போம், தமிழ்ல ரெண்டு வார்த்தை உண்டு. ஒண்ணு உடைமை, இன்னொன்னு உரிமை. இந்த மோதிரம், இந்த வாட்சு, இந்த சட்டை, இதெல்லாம் என்னோட உடைமை. இப்ப நீங்க வந்து என்ன கேட்கலாம், நான் ஒரு கல்யாணத்துக்கு போறேன், வெறுக்கையோட போனா நான் உங்க மோதிரத்தை நீங்க கொடுங்க, நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னான். நீங்க கேட்கலாம், நான் கொடுக்கலாம், தப்பு இல்லை. உடைமையை யார் வேண்டுமானாலும் கேட்கலாம், கேட்டால் கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா உரிமையை யாரும் கேட்கக்கூடாது, கேட்டா கொடுக்கவும் கூடாது. கேட்கக்கூடாததை சிவபெருமான் கேட்டார், கொடுக்கக்கூடாததை சியற்பகை நாயனார் கொடுத்தார். இது எப்படி சரியாகும்னு கேட்டா, இப்ப தாய்மானவர் சொன்னாரு, எல்லாம் உன் அடிமையே, எல்லாம் உன் உடைமையே. இப்ப இயற்பகை நாயனாரும் சிவபெருமானுக்கு உடைமைதான், அவருடைய மனைவியும் சிவபெருமானுக்கு உடைமைதான். சிவபெருமானுடைய உடைமைகள்ல ஒன்றை இயற்பகை நாயனாருக்கு கொடுத்து வச்சிருந்தார். நீ வச்சிருக்க கொஞ்ச நாள். ஒரு காலம் வந்தவுடனே என்னோட உடைமையை கொடுன்னு திருப்பி கேட்டார், இவருக்கு கொடுத்துட்டார். இப்ப அந்த காலத்துல காசிக்கு போறவங்க அவங்க வீட்டுல ஏதாவது பெரிய விலை உயர்ந்த பொருள் வந்து அந்த ஊர்ல இருக்க பெரிய மனுஷன்கிட்ட கொடுத்துட்டு, நான் காசிக்கு போய் திரும்பி வாங்கிட்டு வரேன், வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க, கொடுத்துட்டு போவாங்க. வந்தவொடனே கேட்பாங்க, கொடுத்துருவாங்க. இதுல ஏதாவது தப்பு இருக்க? அதே மாதிரி சிவபெருமான் தன்னுடைய உடமையை இவரிடத்துல நீ கொஞ்ச நாள் வச்சிருந்து கொடுத்தார். இப்ப எனக்கு என் உடமை வேணும்னு கேட்கிறார், கொடுத்துட்டார். அந்த ஸ்டேஜ்ல இருந்து பார்த்தா தான் அது தப்பு இல்லைன்னு தெரியும். நம்ம உலக வழக்குல இருந்து பார்த்தா அது தப்பா போயிடும். அதனாலதான் இயற்பகை நாயனார்னு அவருக்கு பெயர் வந்தது. இயற்பகை நாயனார். அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொன்னு சொல்லிடுறேன், ரெண்டுக்கு தான் உரிமைன்னு பேர். ஒண்ணு மனைவி, இன்னொன்னு ஓட்டு. ஓட்டு உரிமை. ஓட்டு உரிமையை விற்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது. ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. எந்த தப்பு பண்ணாலும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். நான் என்ன உரிமைங்கிறது மனைவியும் உரிமையின் பேர், ஓட்டுக்கும் உரிமையின் பேர். ஓட்டு உரிமை தானே சொல்றோம். சும்மா இந்த நேரத்தில் சொல்லு, ஏன்னா எலெக்ஷன் வர நேரம் இல்லை, ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓட்டு உரிமை. அதே மாதிரி சிவபெருமான் வந்து எல்லாத்துக்கும் உரியவர். அவரை யாரும் வந்து எனக்கு உரியவர்னு சொல்ல முடியாது. பரம்பொருள் அவன் எல்லா இடத்திலையும் நிறைந்திருக்கிறான் என்று சொல்லி அந்த சிவபெருமான் முதல்ல சொன்ன மனத்தை கொடுத்தாருன்னு சொன்னேன். மனத்தை மட்டும் கொடுக்கல, அறிவையும் கொடுத்திருக்கிறார்.
அந்த அறிவு எப்படி வேலை செய்ய வேண்டும்? ஒரு காட்டு வழியில போறான், அமாவாசை இருட்டு. அந்த அமாவாசை இருட்டுல இவன் காட்டுக்குள்ள நடு காட்டுல போயிருந்தான், அவனுக்கு திக்கு திசை தெரியல. அந்த சமயத்துல ஒரு மின்னல் வெட்டுது. அந்த மின்னல் வெட்டின நேரத்தை பார்த்தா அங்க ஒரு பாதை போச்சு. ஆஹா, பாதையை பிடிச்சிட்டோம்ட்டு அந்த பாதையில நடக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பாதையில ஒரு 50 அடி தூரத்துல கைப்பிடி சுவர் இல்லாத தரையோடு தரையாக இருக்கிற ஒரு பாடும் கிணறு ஒண்ணு இருக்கு. இப்ப நாங்க வழியை கண்டுபிடிச்சிட்டோம், வேகமா நடக்கிறான். ஆனா இவன் எதை நோக்கி போறான்? பாடும் கிணத்தை நோக்கி போறான். அது தாய்மானவர் சொல்லுகிறார், அந்த காலத்தை ஒரு அகமாக்கி என் அறிவை சுருக்கினவர் யார் என்று கேட்பார். அறிவை சுருக்கினவன்னா இந்த மின்னல் வெட்டின நேரத்தில் இவனால பாதையெல்லாம் பார்க்க முடிஞ்சது தவிர பாதைக்கு அந்த பக்கம் இருக்கிற அந்த கிணற்றை பார்க்க முடியல. நான் பாதையை கண்டுபிடித்து விட்டேன் என்று பாடும் கிணற்றை நோக்கி போகிறான். அப்ப என்ன அர்த்தம்? இவனுடைய அறிவு ஒரு சுருங்கிய அறிவு. இவனால தன்னுடைய அறிவினால எல்லாவற்றையும் முழுமையாக தெரிந்து விட முடியாது. ஆகையினால அவன் அந்த குறுகிய அறிவில சிலவற்றை தான் முடியும். ஆனா ஆண்டவனுடைய அறிவு பேரறிவு. அந்த பேரறிவுக்கு அகப்படாதது எதுவும் இல்லை, எல்லாம் அதனுள் அடக்கம். அதன் அந்த காலத்தை ஒரு அகமாக்கி அறிவை சுருக்கினவர் யார் என்று ஒரு அந்த பாடல் கர்நாடக கடவுள்னு நினைக்கிறேன். அந்த பாடல் அந்த இதுல வரும். இன்னொன்று சொல்லுவார், ஆசை என்பது ஒரு பெரிய புயல் காற்று போன்றது. இந்த புயல் காற்றுல நாமெல்லாம் நம்முடைய மனமெல்லாம் பஞ்சு போல பறந்து போவதில்லை. புயல் காற்றுல ஆசை எனும் பெரும் காற்று மூடு இளவும் பஞ்சு எனவும் மனது அடையும். ஆசைங்கிற புயல் காற்று, நான் முதலே சொன்ன ஆசை எப்படி வளரும், அந்த ஆசை புயல் காற்றை போல அந்த புயல் காற்றிலே நம் மனம் என்கிறது இளவும் பஞ்சை போல பறந்து போய்விடுங்கிற, இளவும் பஞ்சை போல பறந்து போய்விடும். மோசம் வரும். அதனால என்ன வரும்னா கெடுதல் தான் வரும், மோசம் வரும். இதனாலே கற்றதும் கேட்டதும் தூர்ந்து போகும். நாம கற்றது கேட்டதெல்லாம் இந்த பேராசையின் பெருங்காற்றினால எல்லாம் கெட்டு போய்விடும். ஆகையினால ஆசையை ஒழிக்க வேண்டும் என்பதை சொல்வார். நேசமும் நன் வாசமும் போய் புலனாய் நீ கொடுமைப்பட்டு நிற்பர். அந்தோ தேசு ஒழுத்து அருள் பழுத்த பராபரமே நிராசையின்றே தெய்வம் உண்டோ என்று ஒரு பாடல்ல இந்த ஆசையை பற்றி சொல்கிறார். இப்படி தாய்மானவர் ஆசையை பற்றி, மனிதனை பற்றி, இந்த உலகத்தை பற்றி, மனிதனுக்கும் உலகத்துக்கும் உள்ள தொடர்பு பற்றி, எப்படி இறைவனை அணுக வேண்டும், இறைவனை அணுகுவதற்கு வழிமுறைகள் என்று பல பாடல்கள். இது எங்கெங்க எப்படி வரும்னு சொல்லுவேன். முதல் பாடல்லையும் வரும், கடைசி பாடல்லையும் வரும், எங்க வேணாலும் வரும். அதனாலதான் நான் தோத்திர பாடல்கள் சொன்னேன். அவருக்கு அந்த உணர்வு நேரத்தில் எது தோன்றுகிறதோ அதை சொல்லிவிட்டு போவார். அப்படி கிட்டத்தட்ட 1456 பாடல்கள் பாடியிருக்கிறார். 46 தலைப்புகள் பாடியிருக்கிறார். இவைகளில் இன்னைக்கு ஒரு 2-3 தலைப்பு, ஒவ்வொரு பாடல்களுக்கும் ஒரு 2 வரி 3 வரி அப்படி பார்த்துருக்கோம். இது எதற்காக பார்த்துருக்கேன் என்று சொன்னேன்னா, இதை கேட்டு நீங்க இந்த தாய்மானவரை படிக்கிற ஆசை உங்களுக்கு வந்துச்சுன்னா அது என்னோட பேச்சோட வெற்றி. ஆக அதுக்காக தான் சொன்னாங்க. இல்லைன்னா அந்த தலைப்புலேயே ஒரு 10 பாடல் இருக்கு இல்லையா, இந்த 10 பாடல்கள்ல சில பாடல்கள்ல தான் இந்த மாதிரி கதையோடு கூடிய சில செய்திகள் வரும். மற்ற பாடல்கள்லாம் ஒரு சொல் விளக்கத்தோட போயிடும். நான் அதை தவிர்த்து விட்டு கதையோடு சேர்ந்த பகுதிகளை மட்டும் கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொன்னேன். நீங்க 2 நாட்களும் வந்திருந்து என்னுடைய பேச்சை கேட்டு ரசித்தமைக்கு என்னுடைய குணமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க சோகனம், வாழி நல் அன்பர்கள் சூழ வந்து
அது தோற்றமும் சோபனம் ஆழிபோல் அருள் ஐயன் மௌனத்தால் ஏழையே பெற்ற இன்பமும் சோபனம். வாழ்தலம் என்ற வாழ்க்கை சைவத்தில் சொல்லுவாங்க. அதே மாதிரி தாய்மானவர் வாழ்ந்துக்கார சொல்கிறார். அதுதான் இந்த வாழி சோபனம். வாழினர் அன்பர்கள் சூழ வந்து அவர் தோற்றமும் சோபனம் ஆடிபோல் அருள் ஐயன் மௌனத்தால் ஏழையேன் பெற்ற இன்பமும் சோபனம் என்று வாழ்த்து மக்களால் தாய்மானவர் சொல்கிறார். அந்த வாழ்க்கையை புத்தாண்டு வாழ்த்தையாக நானும் உங்களுக்கு சொல்லி உங்களிடம் அப்படிங்கிறது தாய்மானவர் பாடல். இவர் பராமரமே சொல்லி நிறைய பணிகள் இருக்கிறதால தாய்மானவர் சொல்லுவார். அதனால நாம தொடர்ந்து இந்த மாத நோன்புகளாக நம்முடைய சைவ சான்றோருடைய பாடல்களை நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் ஐயா அவர்கள் தாய்மானவர் பற்றி மிக எளிமையாக 2 நாட்கள் சொன்னாங்க. அவர்களுக்கு நம்முடைய சபையின் சார்பாக நம்முடைய அருமைக்குரிய